ஏங்க நிகிதப்பா, என்னம்மா? மார்க்கெட் போய் கொஞ்சம் காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சம்மர் சீசனா இருக்குல்ல, ஏதாவது சாப்பிடலாம். அப்பா, லீவ் அன்னைக்கு கூட எனக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டீங்களா? அப்புறம் யார் இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க? போங்க, எல்லாம் வாங்கிட்டு வாங்க. சாமு, இது நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு, எனக்கு ஃப்ரூட் சாலட் பண்ணி வச்சிரு. சரி சரி. 1 hour later. அப்பா, சண்டே அதுமா தூங்கி எந்திரிச்சிட்டு சாப்பிடுறது ஒரே சந்தோஷம்தான். ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான். ஆஹா, என்ன இவ்வளவு சாப்பாடு இருக்கு? சாமு, என்ன சாப்பாடு? பிரியாணி, ரசம், சாம்பார், மீன் துண்டு பொரிச்சது, சப்பாத்தி, இட்லி, தக்காளி சட்னி, குருமா குழம்பு, இதெல்லாம் சாப்பிடுங்க. ஏமா, இது எல்லாத்தையும் நீ மட்டும் கஷ்டப்பட்டு சமைச்சியா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணேன், உள்ள இதெல்லாம் இருந்தது, அதான் எடுத்து சூடு பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. இந்த கொடுமையை நான் அனுபவிக்கணுமா கடவுளே? எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? அப்பாடி, கடவுள் நம்மளை காப்பாத்திட்டாரு. இந்த சாலட்டை சாப்பிட்டு எப்படியாவது உயிர் வாழலாம். சாமு, எனக்கு அந்த சாலட்டை குடுமா. நினப்புத்தான். இது என்னோட ஃபேஸ் மாஸ்க்குக்காண்டி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் தீந்து போச்சு, நீங்க முதல்ல சாப்பிட்டு காலி பண்ணுங்க. என்னது? இத நான் மட்டும் சாப்பிடணுமா? நீயும் சாப்பிடலாம். இல்ல, இவ்வளவு சாப்பாடை பார்த்த உடனே எனக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு. எனக்கு வேணாம்ப்பா. இத நான் சாப்பிட்டேன், என் வயிறு டல்லாயிரும். சரிம்மா, சரி, இன்னைக்கு நமக்கு வாச்சது இதுதான்.